இந்த வாரம் ஃபர்ஸ்ட் நாளே நம்ம மார்க்கெட் முதலீட்டாளர்கள் எல்லாத்தையும் படாத பாடு படுத்திட்டாங்க. காலையில் பார்க்கும்போது ரொம்ப லோவில் வந்து ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் ரொம்ப லோ போனாங்க. கிட்டத்தட்ட 350 புள்ளிலாம் வெள்ளிக்கிழமை க்ளோஸில் இருந்து ரொம்ப கீழே போணுச்சு. அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி இப்போதைக்கு ஒரு 50 புள்ளி மட்டும் நெகட்டிவ் வந்துட்டு ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் தான் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல வந்து இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டையே மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு சில ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஐடியா இந்த வீடியோவில் இருக்குது. அந்த ஐடியாஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் நல்ல ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா பற்றி பார்த்தரலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, சின்ன அமௌண்ட் வச்சுக்கிட்டு பெரிய அமௌண்ட்டு நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க. அதாவது நம்மக்கிட்ட ஒரு 10,000 தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் மாதம் நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இது எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான். ஆனால் அப்படியெல்லாம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியாது. இங்கே எல்லாத்துக்கும் புதுசாக தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அதிகமான அமௌண்ட், அதாவது அதிகமான கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 10,000 ரூபாய் ஒரு ஸ்டாக்கில் நம்ம போய் முதலீடு பண்ணுறோம். அது ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வெறும் 1000 ரூபாய் தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் அந்த 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து கொண்டு வராது. ஆனால் 10,000 ரூபாய்க்கு பதிலாக நம்மக்கிட்ட இப்போ ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குது. அந்த 1,00,000 ஒரு ஸ்டாக்கில் நம்ம போய் முதலீடு பண்ணி அதே 10% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா நமக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டு. ஆனால் இங்கே புதுசாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவோன்னா, அதாவது நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தப்போ என்ன தப்பு பண்ணுவோன்னா, ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, ஒரு 2,000 ரூபாய் புக் பண்ண முடியுமா அப்படின்னா 20%. ஆனால் 20% எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 4%, 5% அந்த மாதிரி மினிமம் நம்மளால் வந்து எடுக்க முடியும். அதனால் கேபிட்டலை நம்ம அதிகமாக்கினாவே நம்ம பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும். ஸ்டார்டிங் டைமில் நம்ம வந்து யோசிக்கலாம், இல்லை உங்ககிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம். அப்போலாம் கிடையாதுங்க. எல்லாரும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதாவது மாதம் நம்மளால் ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபாய் நம்மளால் முதலீடு பண்ண முடியுதுன்னா மாதம் நம்ம பேசுகிற ஒரு 5 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி 10,000 நம்ம முதலீடு பண்ணி தான் ஒரு பெரிய கேபிட்டலை வந்து பில்டு பண்ண முடியும். அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் நம்ம வந்து அதிகமாக்கிறத வந்து யோசிக்காமல் அதே பர்சன்டேஜ் நமக்கு இருந்தாலும் நம்ம கேபிட்டலை வந்து அதிகமாக்க வந்து ட்ரை பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா 1000 ரூபாய் வச்சு இன்னும் ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள் ஆகும். ஆனால் 1,00,000 ரூபாய் வச்சு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் 1% இன்க்ரீஸ் ஆனாவே நமக்கு 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துடும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 23,592 புள்ளியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலையில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 23,325 புள்ளிலாம் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவராகவே கரெக்டாக ஃப்ளாட்டாக வந்தாங்க. இப்போதைக்கு ஒரு 40 புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி ஞாயிறில் நிறைய பேர் திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுமா, கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமா, அது அப்படி நடக்க போகுது இப்படி நடக்க போகுது அப்படின்னு நம்மளாம் நிறைய பேர் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க உண்மையிலுமே. ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்க போகுது, அதே மாதிரி காலையில் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் ஓப்பன் ஆனது, அதுக்கப்புறம் ரொம்ப கீழே போனாங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஆகுன்னு யாருக்குமே வந்து தெரியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற டைம் வந்து வேஸ்ட் வந்து பண்ண வேண்டாம். இதுக்கு பதிலாக ஒரு ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு என்னென்ன ரேஷியோலாம் பார்க்கணும், எந்த மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கணும். ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணுறதுக்கும் சும்மா நம்பர்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்றைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி சாயந்தரம் என்ன நடக்கும் அப்படிலாம் வந்து நம்ம தேடிக்கிட்டு போனோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து சம்பாதிக்க முடியாது. ஆனால் நம்மளை வச்சு இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த பணம் சம்பாதிச்சுட்டு தான் வந்து இருப்பாங்க. எம்ஓ ஸ்மால் 250 வந்து பார்த்தீங்கன்னா 1.38% நெகட்டிவ், பேங்க் பேஸ் 0.24% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 1.11% நெகட்டிவ், சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% பாசிட்டிவாக இருந்தது, கோல்டு 0.25% பாசிட்டிவ், ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 1.85% நெகட்டிவ், ஐடிபிஸ் 1.92% பாசிட்டிவ். இன்னைக்கு ஐடி தாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. மிட் 150 பிஸ் 0.40% நெகட்டிவ். நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸில் டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பஜாஜ் ஸ்பின்சர் வந்து இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் பவர் கிரிட், டாடா ஸ்டீல், எஸ்பிஐ, மாருதி, ட்ரெண்ட் வந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு சோலார் இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்த்தலாம். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவாக இருக்குது.
சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம். நல்ல ஒரு ஹை போனாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப லோ போனாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த ஹையை கிராஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை வந்து போயிட்டாங்க. சூப்பரான ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் இருக்காங்க. டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய வெடி மருந்து தயாரிக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை பற்றி ரொம்ப நாளாக நம்ம வந்து பேசிக்கிட்டு தான் வந்து இருக்கோம். கரண்ட் ப்ரைஸ் 18,063 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க ரிசல்ட் கொடுத்தாங்க, அந்த ரிசல்ட் வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 11 ரூபாய் டிவிடெண்டும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 28 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட ரேஷியோ வந்து பார்த்துடலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 1315%, அதாவது 13 மடங்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப்பு 1,63,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 97 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 27 இருக்குது. புக் வேல்யூ 694, டிவிடெண்ட் ஈல்டு 0.06%, ROC 36%, ROE 31%, ROIC 27%, OPM 26%. இந்த 4% பாருங்க, மினிமம் 20க்கு மேலே இருக்குது. அப்போனா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தான் அர்த்தம். அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 4970 இருக்குது. பிஜி ரேஷியோ 3.38 இருக்குது. ஆக்சுவலாக இது பிஜி ரேஷியோ ஒரு 2க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.24 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 26 இருக்குது. நம்ம ஒரு கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணும்போது இந்த ரேஷியோவில் வச்சு பார்க்கும்போது ROCE, ROE, ROIC, OPM இது 4 வந்து பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். அடுத்தது PEG ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.50 இருந்து 2க்கு கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இந்த கம்பெனியோட PE ரேஷியோ ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2026 சேல்ஸ் 3053 கோடியும், நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 556 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர் 467 தான் நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் 346 கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரியுங்கன்னா, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பாருங்கள், எல்லா குவார்ட்டரும் இவங்களோட சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்குது. நெட் ப்ராஃபிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் வந்து இருக்குது. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்சம் 130 PE ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023 கிட்டத்தட்ட ஒரு 45 PE ரேஷியோ வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதாவது இந்த கம்பெனியோட அதிகபட்ச PE ரேஷியோ 130, கம்மியான PE ரேஷியோ 45 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆவரேஜ் PE ரேஷியோ கிட்டத்தட்ட 75 இருக்குது. எப்போல்லாம் இந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து ஒரு 70க்கு கீழே வருதோ அதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸு அதோட 52 வீக் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று இங்கேருந்து நல்லா மேலேயும் போகலாம், இல்லை அப்படின்னா அங்கேருந்து கீழே வரலாம். இப்போ இது 2 ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறது ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப ஹையில் இருக்கும்போது வாங்குறத விட அதே கம்பெனியோட ஸ்டாக்கு ஹையில் இருந்து ஒரு 25%, 30% கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபியூச்சரில் அதிகமாக கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஏதாவது டெம்பரரி கீழே இறங்க, அப்போ இந்த கம்பெனி PE ரேஷியோ ஒரு 70 பக்கத்தில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பார்க்கலாம். அடுத்தது இவங்களோட CAGR எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 10 வருஷத்தில் கம்பெனி சேல்ஸ் growth 21%, ப்ராஃபிட் growth 26% இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக ஸ்டாக்கோட ப்ரைஸும் இருந்து பாருங்கள். லாஸ்ட் 10 வருஷத்தில் 39% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 39% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 31% வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 4 ரேஷியோ ROE, ROIC, OPM பர்சன்டேஜ், ROCE அந்த 4% ப்ளஸ் இங்கே பார்க்கக்கூடிய இந்த 3%, அதாவது சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth, ரிட்டர்ன் ஈக்விட்டி, இந்த 7மே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20க்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் இங்கே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா PE ரேஷியோ எடுத்து பார்த்துட்டு இது வந்து 95 PE ரேஷியோவில் இருக்குது, 40 PE ரேஷியோவில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் பார்த்துட்டு இருந்தால் ஹை வேல்யூஷன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. ஒரு கம்பெனியோட growth எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி வேல்யூஷனும் எப்பயுமே வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த 7 ரேஷியோ பார்த்தாவே நம்ம ஒரு அளவுக்கு சூப்பரான growthல இருக்கக்கூடிய கம்பெனியை நம்மளை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கம்பெனியில். இல்லை லாங் டர்ம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நான் வந்து முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியில் எப்பயுமே நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணலாம். இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டெக் மஹிந்திரா கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் 4% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. TCS 0.77%, இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.65% பாசிட்டிவாக இருக்குது. விப்ரோ கூட வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. HCLம் 1% கீழே தான் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க.
பார்க்கலாங்க. ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 வருஷமாகவே ஐடி கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யூஎஸ் டேரிஃபேஷனாலையும் வார்னாலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐனாலையும் நம்ம இந்தியன் கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கீழே இருக்குது. இதை எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். அதாவது ஒரு செக்டாருக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறது எத்தனை நாளைக்குள்ளே ஆகும் அப்போலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம இந்தியன் கம்பெனிலாம் எப்போ நம்ம வந்து ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போ வரைக்கும் மேபி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம கம்பெனிஸ் எல்லாமே ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேபிஐடி டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. இப்போ வெறும் 700 ரூபாய்க்கு தான் இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப கீழே தான் இப்போதைக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. இவி செக்டருக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஏஐ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஐடி செக்டராக கீழே இருக்கனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே இருக்குது. பார்ப்போங்க, மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மேலே போணுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்ப்போம் இவங்க எப்போ தான் இந்த ஏஐ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸை அதோட கையிலேருந்து 50% 60% இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். அடுத்தது பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி லிமிடெட், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், ஆர்இசி லிமிடெட். இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் தான் இருக்காங்க. பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் தரக்கூடிய கம்பெனி இது ரெண்டுமே. ஆர்இசி லிமிட்டோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு எடுத்துகிட்டா பிஎஃப்சி லிமிடெட் தான். கிட்டத்தட்ட 50% ஸ்டேக்கை இந்த பிஎஃப்சி வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி பற்றி நம்ம ஏன் பார்க்குறோன்னா, இதுக்கு முன்னாடி பிஎஃப்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்இசி லிமிட்டடை வந்து பிஎஃப்சி கூட வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஆர்இசி லிமிட்டட் கொஞ்சம் நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த 2 கம்பெனியுமே டிவிடெண்டுக்காக நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 5 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தா கூட ஒரு 5% மேலே தான் வந்து இருக்கும். சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டும் கூட. கிட்டத்தட்ட இப்போ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து பண்ணிட்டாங்க 2 பேத்துக்கும் மெர்ஜர் பண்ணுறது. அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி அப்ரூவல்லாம் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த டைம்குள்ளே கிடச்சிச்சுன்னா 2027 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த மெர்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை மெர்ஜர் முடிஞ்சிருமான்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் 2027 முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அப்ரூவல்லாம் டிலே ஆணுச்சு அப்படின்னா அந்த மெர்ஜரும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்டர்லாம் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆர்இசி லிமிடெட் பிஎஃப்சி கூட மெர்ஜர் ஆகிறனால அந்த மெர்ஜர் ரேஷியோ எப்படி இருக்குன்னு தெரியல. அதாவது ஆர்இசி லிமிடெட் ஷேர் போயிட்டு அவங்க அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிஎஃப்சி லிமிடெட் ஷேர் தான் தருவாங்க. அதனால் அப்படி மெர்ஜர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர் ஆகுமா இல்லை நஷ்டமாகுமா அப்படின்றது நிறைய டவுட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும். இப்போதைக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்பெனி. பவர் செக்டர் அப்படிங்கிற நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்கும். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான ஒரு டிவிடெண்ட் இல்லை. வருஷத்துக்கு பாசிவ் இன்கம் மாதிரி ஒரு 5 தடவை டிவிடெண்ட் வந்துடும். மினிமம் ஒரு 1000 குவான்டிட்டி 10,000 குவான்டிட்டிலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டிவிடெண்ட் இன்கம் ஏகப்பட்ட இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பார்ப்போம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் சூப்பரான கம்பெனி ரெண்டுமே. அடுத்தது சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டி சர்வீசஸ் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டி சர்வீஸ்லாம் இருக்காங்க. இந்த கம்பெனி பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஹை போயிட்டு இப்போதைக்கு ரொம்ப லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 1830 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1170 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் என்எஸ்டிஎல் ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டெபாசிட்டி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இவங்க பிஸ்னஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். ஆனால் என்ன ரிசல்ட் வந்து கம்மியாக கொடுத்துருக்கனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. அது வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். மார்க்கெட் கேப் 24,528 கோடியில் இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 53 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 40 இருக்குது. புக் வேல்யூ 93 ரூபாய். டிவிடெண்ட் ஈல்டு 1%, ஆர்ஓசி 32%, ஆர்ஓஇ 24%, ஆர்ஓஐசி 37%. ஓபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 685 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 2.91 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0, உங்களுக்கு கடன் கிடையாது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 12.5 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் எடுத்து பார்க்கலாம். சேல்ஸ் growth லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 27%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. அதேமாதிரி ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% வந்து இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லை இது எல்லாமே 20% மேலே தானே இருக்குது, அப்படி இருந்து எப்படி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போணுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth வந்து பாருங்கள். லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 6% சேல்ஸ் growthம் ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து இருக்குது. இதுதான் வந்து காரணம். அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. எப்படியா இருந்தாலும் ஹையில் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2026 சேல்ஸ் 263 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் வெறும் 80 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர் 133 கோடியும் அதுக்கு முன்னாடி வருஷம் 100 கோடி அந்த ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் லாஸ்ட் 2-3 வருஷத்தில் இப்போ தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 44% தான் ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தான் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்குது. ஓபிஎம் பர்சன்டேஜ் ரொம்ப வந்து அடி வாங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம் அப்போ நம்ம வந்து யோசிக்கும் போது இந்த கம்பெனி பி ரேஷியோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தாலும் அதிகபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 75 பி ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போனது 2025 ஒரு 40 பி ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. ஆவரேஜான ஒரு பி ரேஷியோ 55 இருக்குது. இப்போதைக்கு இந்த கம்பெனி பி ரேஷியோ 55 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. பார்க்கலாங்க. இப்போ ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஓரளவுக்கு ஆவரேஜ் பி ரேஷியோ வந்தாவே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக தான் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லோ அப்படிங்கிறது 1070 ரூபா 1080 ரூபாவில் தான் இருக்குது. மேபி அந்த ப்ரைஸுக்கு போனால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் வந்து இருக்குது. பார்க்கலாம். அடுத்த தடவை ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது சூப்பரான ஒரு ஆப்ஷன்ட்டே நம்மளுக்கு இருக்கும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ட்ட 15%, F8 வந்து பார்த்தீங்கன்னா 11.36%, D8 வந்து 14.42% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 59.22% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட ரீட்டைல் பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலாக FID வந்து அதிகமாக வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நமக்கு இருக்குது. இன்னமும் கீழே போனுச்சுன்னா சூப்பரான ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன அடுத்த ரிசல்ட் தரதுக்கு ஒரு 3 மாதம் இருக்குது. அதனால் அந்த 3 மாதமாக இப்படி கீழே தான் சுற்றிட்டு இருந்தாலும் இருக்கும். அடுத்த ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். இல்லை அடுத்த ஒரு ரிசல்ட் கம்மியாக கொடுத்தாங்கன்னா மறுபடியும் கீழே போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. விவசாயத்துக்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்து, உரம், விதை இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ கையிலேருந்து இப்போ லோ போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாங்க. கரண்ட் ப்ரைஸ் 1836 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 54,000 கோடிக்கு மேலே இருக்குது. மற்றபடி ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 16 இருக்குது. ROCE 22%, ROE 17%, ROIC 18%, OPM 10% இருக்குது. இந்த பர்சன்ட் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். மினிமம் 20க்கு மேலே தானே இருக்கணும், அப்போலாம் யோசிக்கக்கூடாது. ஒவ்வொரு செக்டரை பொறுத்தும் இந்த பர்சன்டேஜ் வந்து மாறும். இதில் 10% அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பர்சன்டேஜ் தான். அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்டென்சிக் வேலை 2170 ரூபாயில் வந்து இருக்குது. இன்டென்சிக் வேலையோட இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிஜி ரேஷியோ பார்த்தா கூட 1348 இருக்குது. பிஜி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரிசல்ட் இந்த கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும். டெப்டி ஈக்விட்டி 0.12 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேலையை பார்க்கும்போது 4.32 வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்சம் கிட்டத்தட்ட 40க்கு மேலே போயிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 12-13 இருந்திருக்கு. இப்போதைக்கு ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 18 இருக்குது. இப்போதைக்கு இந்த கம்பெனி பி ரேஷியோ அப்படிங்கிறது 25 இருக்குது. பார்க்கலாங்க. இன்னமும் இந்த பி ரேஷியோ கொஞ்சமாக கீழே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இவங்களோட சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாக தான் வந்து இருக்குது. பார்ப்போம். இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் கீழே போயிட்டு இருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே போகட்டும். அடுத்த ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இன்னொரு 3 மாதம் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனி. எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக தான் வந்து இருக்கும். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நாளைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.